ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? என்னுடைய கஸ்டமர் ஒருத்தவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸை ஒரு 50,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட் மூலமாக அவங்களுக்கு எந்த விதமான ரிசல்ட்ஸுமே கிடைக்கல. அவங்களுடைய மணி ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டமர் பண்ண மிஸ்டேக்கை தயவு செய்து நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஹெர்பாலைஃப் ப்ராடக்ட்டை 4 மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் எங்கே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் சென்டரில் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க 20,000 ரூபாய்க்கு. 20,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கினதுனால ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பர்ச்சேஸ் இ-காமர்ஸில் வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மாதம் நியூட்ரிஷன் சென்டரில் 20,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கியிருந்தாங்க. அதே போல் அந்த வெல்னஸ் கோச்சும் அவங்கள கைட் பண்ணியிருந்தாங்க. அது மூலமாக 7 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2வது மாதம் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ப்ராடக்ட் வாங்கினாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த விதமான கைடன்ஸுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட் ஃபேக்காக இருந்திருக்கு. ஸோ அவங்க யூஸ் பண்ணும் பொழுது எந்த விதமான ரிசல்ட்ஸுமே கிடைக்கல. ஸோ ப்ராடக்ட் வாங்கியிருந்தாலுமே அவங்களுக்கும் எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான மெத்தட் தெரியல. ஸோ அதனால் 2வது மாதம் அவங்களுக்கு சுத்தமாகவே ரிசல்ட்ஸ் கிடைக்கல. தென் 3வது மாதம் ட்ரை பண்ணுறாங்க. 2 கிலோ வெயிட் லாஸ் ஆயிருந்தது. அடுத்தது 4வது மாதம் ஷேக் எடுக்கிறாங்க. 3 கிலோ வெயிட் லாஸ் ஆயிருந்தது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதம் 7 கிலோ, 2வது மாதம் 2 கிலோ, 9 கிலோ வெயிட் லாஸ் ஆயிருந்தது. ப்ளஸ் 3 கிலோ 12 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் பண்ணலை. மெயின்டைன் பண்ணலையா? எப்படி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது? அப்போ ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்தால் வெயிட் குறையும். அப்போ குறைஞ்ச பிறகு விட்டுட்டோன்னா மறுபடியும் ஏறிடுமா அப்படின்னு நீங்கள் பயப்படுவீங்க. பயப்படவே தேவையில்லை. நீங்கள் எதை பண்ணாலும் அதனுடைய சரியான ப்ரொசீஜர் படி தாங்க பண்ணணும். அவங்க ஃபர்ஸ்ட் மந்த் நியூட்ரிஷன் சென்டரில் ப்ராடக்ட் எடுத்தாங்க. கரெக்டான கைடன்ஸ் இருந்தது. அவங்க வெயிட் லாஸ் பண்ணாங்க. அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு கைடன்ஸே இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு ப்ராடக்ட் எடுத்தாங்க. ஸோ அவங்க கைடன்ஸ் மூலமாக பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ வெயிட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி அவங்க ஈஸியாக மெயின்டைன் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்களுடைய வெயிட்டும் திருப்பவும் ஏறி இருக்காது. வெயிட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எத்தனை மாதம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக 2 வேளை ஷேக் எடுக்கிறீங்களோ அதில் பாதி நாள் ஒரு வேளை ஷேக் எடுக்கணும். அந்த ஒரு வேளை ஷேக்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அடுத்தது அஃப்ரெஷ்ஷை ஒரு 6 மந்த்துக்கு எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய வெல்னஸ் கோச் கிட்ட இருந்து டயட் பிளான் வாங்கி அதை ஒரு 3 மந்த்துக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இதுதாங்க ப்ரொசீஜரு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணதுனால சரியான கைடன்ஸ் அவங்கக்கிட்ட இல்லாததுனால அவங்க என்னன்னே தெரியாமல் ப்ராடக்டை யூஸ் பண்ணி என்னன்னே தெரியாமல் மறுபடியும் அவங்க வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய 50,000 ரூபாயுமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இந்த கதையை கேட்டுட்டு எனக்கு ஹெர்பாலைஃப் ப்ராடக்டே வேண்டாம், அதை நிறுத்தினா எனக்கு மறுபடியும் வெயிட் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ப்ராப்பரான கைடன்ஸோட ப்ராப்பரான முறைப்படி நீங்கள் ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக வெயிட்டை மெயின்டைனும் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஹெர்பாலைஃப் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கோச்சிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்.